நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய உங்கள் யூஜிய வலையொலியில் தொடர்ந்து நம்ம 63 நாயன்மார்களை பற்றி பேசிட்டு வர்றோம். அந்த வகையில் நம்ம கடைசியாக யாரை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்துணை நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய அந்த நாயனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்துணை நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாயனாரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு நண்பர்களே, பொதுவாக இந்த நாயன்மார்களை பற்றி பாடும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அவருடைய திருத்தொண்டர் தொகை பாடலில் என்ன குறிப்பிடுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த புகழ்துணை நாயனார் பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன்னு சொல்லிட்டு அவரை சிறப்பித்து கூறுறாரு. இந்த புகழ்துணை நாயனார் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவல்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. அந்த ஊரில் ஒரு ஆதி சைவ மரபில் பிறக்கிறாரு. இப்போ இவர் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையில் தான் பிறக்கிறதால, அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து சிவனுக்கு தொண்டு செய்வது தான் வந்து தன்னுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலையாக வந்து அவர் செஞ்சுட்டு வர்றாரு. சிவனுக்கு பூஜை செய்கிறது, வழிபாடு செய்கிறது, பணி செய்கிறது அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிவனுக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்தவர் தான் இந்த புகழ்துணை நாயனார். இந்த சிறுவல்லிபுத்தூரில் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தினால அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேற இடத்துக்கு பிழைப்பு தேடி போகிறாங்க. அப்படி எல்லாருமே போகும்பொழுது இந்த புகழ்துணை நாயனார் மட்டும் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர் விட்டு போகாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வர்றாரு. தொடர்ந்து வறுமையால் இருந்தாலும் உணவு கிடைக்குதோ இல்லையோ, அப்படி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்து இறைவனுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் நல்லா சாப்பிடாம இறைவனுக்கு வந்துட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி திருமஞ்சன குடம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிவனுக்கு வந்துட்டு குளிப்பாட்ட விடுறதுக்காக அவர் போகிறாரு. அந்த சிவலிங்கத்துக்கு வந்து இந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் அவர் அந்த தண்ணியை வந்து அந்த சிவலிங்கத்து மேலே ஊற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் மயக்கம் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அப்படி விழும்பொழுது அவருடைய தலை வந்து சிவலிங்கத்து மேலேயே மோதி கீழே விழுந்துடுறாரு. இப்போது அந்த மயக்கமுற்றவர் கீழே இருக்கும் பொழுது சிவன் வந்து அவருடைய கனவுல என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய வறுமையினால தான் இப்போ நீ கீழே விழுந்துட்ட. இனிமேல் வந்து உனக்கு இந்த மாதிரியான ஒரு வறுமை ஆகாத மாதிரி நான் வந்து உனக்கு செய்கிறேன். அதனால் தினமும் ஒரு காசு வந்து நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். அந்த காசை எடுத்து நீங்கள் வந்து உன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் அந்த இடத்துல ஒரு காசு வச்சிடுறத வழக்கமாக வச்சிடுறாரு இறைவன். அப்படி தான் வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய கூலியை வாங்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு பணி செஞ்சுட்டு வர்றாரு இந்த புகழ்துணை நாயனார். அப்படி அங்கே அந்த சிறுவல்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இறைவனுக்கு திருத்தொண்டு செஞ்சுட்டே இறைவனடி சேர்றாரு இந்த புகழ்துணை நாயனார். இந்த புகழ்துணை நாயனாருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தில் வருது. அந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மாரில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த புகழ்துணை நாயனாரையும் வழிபட்டு அவருடைய அருள்பட்டுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு நாயன்மாரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.